வெல்கம் டு சிஎன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன், பார்த்துக்கிறங்க, கவனமாக கேட்டுக்கிறங்க. பார்த்திங்கன்னா நான் பச்சரிசி மாவு 1 கப்பு, அதாவது 1 அலக்கு எடுத்திருக்கேன். 1 அலக்கு மாவு எடுத்திருக்கேன். பதப்படுத்திய பச்சரிசி மாவு 1 அலக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடல மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுந்த மாவு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எள்ளு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் 1 டம்ளர். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சீடைக்கு வந்து மெயினாக நம்ம பட்டர் போடணுங்க. பட்டர் வந்து 1 ஸ்பூன், அதாவது இந்த பொட்டுக்கடல மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே அளவில் வந்து 1 ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சது இல்லையா, அதை ஊற்றுறேன். இப்போது இந்த பால் வந்து நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து மாவு கலந்துடலாம். அதாவது பதப்படுத்திய பச்சரிசி மாவு 1 அலக்கு, அப்புறம் பொட்டுக்கடல மாவு 2 ஸ்பூன், அதாவது எடுத்ததை ஃபுல்லாக அப்படியே வலிச்சு விட்டு போட்டுருங்க. அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் உளுந்த மாவு, எள்ளு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. இல்லை எள்ளு போடலைனாலும் பரவாயில்ல, எள்ளு போடாமல் கூட செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு நான் வந்து ஸ்பூன்லேயே வேணாலும் காமிக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த அளவு போடுறேன் நான் வந்து உப்பு. நீங்கள் பார்த்து போட்டுக்கிறேங்க. அதாவது உலக்கு மாவு அதுக்கு நான் போடுறேன். லைட்டாக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்து கொஞ்சமாக போடுங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா போட்டுருங்க, இல்லைன்னா லைட்டாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ மாவு எல்லாத்தையும் கிண்ணத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கலாம். தச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் முக்கியமாக சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து பட்டர் போடணும். பாருங்கள், இந்த அளவு, அதாவது 1 ஸ்பூன் தான். அந்த பக்கம் கேப் இருக்குது. இப்படி இது பண்ணோம்னா கரெக்டாக 1 ஸ்பூன் வருது பாருங்கள். இதுதான், இதை போட்டுடலாம். இப்போது எல்லாம் போட்டாச்சு. நம்ம இப்போ தேங்காய் பால் நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா இதை இது பண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், தேங்காய் பாலை பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்குதுங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு கலந்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கிற பாலை ஊற்றணுங்க. ஆற விட்டுறாதீங்க. எடுத்தோன்னே அப்படியே ஊற்றிடுங்க. பார்த்து கவனமாக ஊற்றுங்க. மீத பால் இருந்தால் கூட பரவாயில்ல. பால் வந்து கூட போயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் திருப்பி இதில் மாவு சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், சீடை வராது, வெடிக்க ஆரம்பிச்சிரும். நான் இப்போ கொஞ்சம் இங்கே பாருங்கள் வச்சுருக்கேன், கொஞ்சமாக இருக்கட்டும். இந்த மாவு பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இப்படி கரண்டியில் கிண்டும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான், லூஸ் ஆயிரும் மாவு வந்து. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா அப்படியே சூடாக இருக்குது, கையை போட்டுறாதீங்க. கரண்டியை ஸ்பூனை இது மாதிரி வச்சு தேய்ச்சி மாவு பிசைஞ்சுக்குங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக தான் இருக்குது. சில சமயம் 1 டம்ளர் பிடிக்குங்க. அதாவது மாவு வந்து நம்ம அந்த மாவுடைய தன்மையை பொறுத்தது. சில சமயம் 1 டம்ளர் கண்டிப்பாக பிடிக்கும். சில நேரங்களில் இந்த மாதிரி கம்மியாக. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் ஊற்றிருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், மாவு வேஸ்ட்டாக போயிருக்கும். நமக்கு வந்து லேசாக வெதுன்னு தான் இருக்குது. கை வச்சு பிசையலாம். ஏன்னா மாவு நம்ம கொஞ்சம் தானே போட்டிருக்கோம் இல்லைங்க, லேசாக சூடு இருக்குதுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. பார்த்தீங்களா, அது கரெக்டாக இருக்குது மாவு. இது ஆறுச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு கெட்டியாக வந்துடும். லேசாக இப்போ எல்லாம் இதாக இருக்க சூடாகவே இருக்கிறதுனால மாவு இந்த மாதிரி இருக்குது. அதாவது நல்ல பதம் வந்துச்சுங்க, கரெக்டாக இருக்குது மாவு. நான் நல்லாவே உங்களுக்கு பிசைஞ்சு காமிச்சிடுறேன். ஏன்னா வாங்க உருட்டிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது உங்களுக்கு சரியாக வராது. ஒரு மாதிரி அரைஞ்சி மாவு, அப்புறம் இதாகிடுச்சு, நமக்கு வந்து சரியாக வரல அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்களா. அதனால் நான் அப்படியே காமிச்சிடுறேன். தேங்காய் பால் ஊற்றிருக்கனால கையில் ஒட்டத்தான் செய்யும்.
ஆறுனதுக்கப்புறம் ஒட்டாதுங்க. கையை கழுவிட்டு நம்ம எடுத்து உருட்டோம்னா ஒட்டவே ஒட்டாது. லேசாக கையில் வந்து நெய் தடவிக்கிடுங்க, இல்லாட்டி ஆயில் தடவிக்கிடுங்க. தடவிட்டு நம்ம சீடைக்காய் வந்து உருட்டலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குங்க மாவு. நம்ம இப்போ சீடைக்காய் உருட்டிட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, மாவு வந்து நம்ம அப்படியே பிசைஞ்சு வச்சபடி தான் இருக்குது. நான் ஒன்றுமே பண்ணலை, உங்களுக்கு காமிக்கணுங்கிறனால அப்படியே கொண்டு வந்திருக்கேன். நான் இப்போ தான் பிசைய போகிறேன். அந்த பாருங்க, கையில் நெய் தடவிக்கிறீங்க, இல்லாட்டி ஆயில் தடவிக்கிறீங்க. நெய் தடவிக்கிட்டிங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், மாவு நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் அதாவது முதவே பக்குவம் கரெக்டாக தாங்க இருந்துச்சு. நெல்லுன்னா செய்யக்கூடாது. நம்ம வச்சுருந்த மாதிரியே வச்சுக்கிறோங்க. இப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கிறோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம சீடைக்காய் உருட்டிட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு சீடை பொரிக்கலாம். அதுக்கு வந்து ஆயில் காய விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா இதில் நான் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் இப்போ ஏதாவது சீடை வந்து பெரும்பாலும் வெடிக்கும் பயப்படுவாங்க இல்லையா, அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு பக்கத்தில் ஒரு மூடி வச்சுக்கிறோங்க. அது 2-3 போட்டு பாருங்கள். வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த மூடியை வச்சு நம்ம இது பண்ணிடலாம், மூடிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது, நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் உருட்டியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு உருட்டி வச்ச தட்டு, அதாவது இந்த பிள்ளையார் எடுத்துடணுங்க, அதையும் போட்டு பொரிச்சிடாதீங்க. சீடை வந்து நிதானமாக தான் வேக விடணும். வேகமாக அடுப்பை வச்சிங்க அப்படின்னா நமக்கு சீடை வந்து கிறிஸ்மஸ் கிடைக்காது, சவுக்குன்னு போயிடும். அப்புறம் செவந்தும் போயிடும். அதனால் அந்த இப்படி பண்ணிக்கிறேங்க, அப்போ தான் செவக்காது. நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அது செவந்துடும். எண்ணெய் காய்ச்சல் அதிகமாகிடுச்சு, அதனால தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் பேசிக்கிட்டு இருந்ததுல எண்ணெய் காய்ச்சல் அதிகமாகிடுச்சு. இந்த இது கொஞ்சம் லைட்டாக செவக்கத்தான் செய்யும். இப்போ நான் டிப்ஸுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 தட்டு வரிசையாக எடுத்துக்கிறோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து போடுற அதாவது ஒரு தடவை பொரிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு தட்டில் ஊற்றி வச்சுக்கிறோங்க. அடுத்து ஒரு தட்டில் ஒட்டிக்கிறோங்க. அப்படி உருட்டினீங்கன்னா எது ஊற்றணுமோ அதை தான் ஃபஸ்ட்டு பொரிக்கணும். அப்போ அப்படியே டைம் விட்டு வரும்போது கொஞ்சம் அந்த உருட்டி வச்சதெல்லாம் உலர்ந்து இருக்கும். அப்போ பொரிக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காய்ச்சல் கரெக்டாக வந்துடுச்சு. இப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே சட்டி தான் வச்சு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஆனால் எண்ணெய் வந்து மாற்றிடுவேன். அதாவது ஒரு தடவை பொரித்தோம் அப்படின்னா அடுத்து அதில் வந்து பலகாரம் பண்ணாதீங்க. அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு நம்ம தோசை ஊற்றுறதுக்கோ வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கிறங்க. திருப்பி அது பலகாரம் பண்ண வேண்டாம். நான் இப்போ இது எடுக்கிறேன் அப்படின்னா இதோட முடிஞ்சுது. அதாவது ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துருவேன், எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துருவேங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆயிலை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா வேறு தான் நான் ஊற்றுவேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணி பார்க்க. அதாவது நான் எங்கள் வீட்டில் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இது உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அதாவது இப்போயே சொல்லிடுறேன். அதாவது டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேங்க. அப்புறம் ரொம்ப வளவலன்னு ஆகிற மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கன்ட்டு நம்ம வந்து சொன்னேன் இல்லையா, உலக்குன்னு இதுதான் ஒரு அளக்கு மாவு எடுத்தோம். இன்னொன்று இது பார்த்திங்கன்னா அரை அளக்கு, இதுக்கு அடுத்து உள்ளது அரை அளக்கு. இதில் என்னென்னு பாருங்கள், காமிக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கீங்க பாருங்கள். தேங்காய் இந்த மாதிரி பெரிய பல்லாக வெட்டிக்கிறங்க. இந்த மாதிரி பெரிய சைஸாக வெட்டிக்கிறங்க. வெட்டிட்டு இந்த அளவுக்கு தேங்காய் இதுக்குள்ளே இதில் போட்டு இந்த அளவு இருக்கணும். அரை அளவு இருக்கணுங்க. அரைக்கு மேலே போகக்கூடாது. அரைக்கு கீழே வேணாலும் வரலாம், அரைக்கு மேலே போகக்கூடாது. இந்த அளவு தான் நான் தேங்காய் பால் வந்து அரைச்சி இப்போ நான் எடுத்திருக்கேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்து ஒரே சுற்று தான், அதாவது ஒரு தடவை தான், 2வது பால் 3வது பால்லாம் இல்லை, ஒரே பால் எடுத்துகிட்டு அதை புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. நல்லா அதை திருப்பி அந்த தண்ணியில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதில் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு திருப்பி அலசி விட்டு புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. போதும், திருப்பி அரைக்காதீங்க. 1 டம்ளர் அளவாக எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுதான் தேங்காய் பால். பார்த்தீங்களா, நம்மளுடைய சீடை வந்து கரெக்டாக ரொம்ப செவக்கலைங்க. கொஞ்சம் அடுப்பு ஜாஸ்தியாக இருந்தது, நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் சரியாக இருந்தது. சில பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீடையை போட்டோன்னே கிண்ட மாட்டாங்க, வெடிக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வெடிக்காது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவு நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக அதை வச்சுருக்கேன். இந்த இப்படி எடுத்து மாவை எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி தான் தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி பால் கட்டிக்கலாம் தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேய்க்காதீங்க. லைட்டாக மாவு எடுத்துகிட்டு இப்படி எடுத்து ஒரு ரவுண்டு இப்படி தான் தேய்க்கணும். இப்படி தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெடிக்காதுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்மளுடைய உப்பு சீடை வந்து அருமையாக வந்திருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு விஷயம், நம்ம இந்த இது பட்டர் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா மாவில் எங்கும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றுங்க. அதுதான் அதில் ஒன்று. கையில் கூட நீங்கள் பெசரி விட்டுக்கலாம். பெசரி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றலாம். நான் பேசிக்கிட்டே டக்குன்னு ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி பெசரி விட்டுக்கிட்டு ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சீடை வந்து வெடிக்காமல் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாவை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சலிச்சுக்கிறணுங்க. கண்டிப்பாக சலிக்கணும். அப்போ தான் வந்து சின்ன சின்ன, அதாவது சிறு ரவை மாதிரி ஒரு குருணை இருந்தால் கூட வெடிக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தைரியமாக பண்ணுங்கள். நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டே தான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவும் நான் வெடிக்கலாம் இல்லைங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணது இது வரைக்கும் வெடித்ததே இல்லை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அருமையாக வருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், தேங்காய் பால் வந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதிகமாக சில தேங்காய் வந்து பால் ஜாஸ்தியாக வரும், சில தேங்காயில் பால் வந்து கம்மியாக வருங்க. தேங்காய் பால் ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்ற வேண்டாம். நான் சொன்ன அளவு கரெக்டாக அதே மாதிரி ஊற்றுங்க, போதும்.